வணக்கம். வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். 10 நாளா வீடியோ போடல. உடம்பு முடியல. பட் இருந்தாலும் எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கமெண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ப்ரோ என்எல்சி ரிசல்ட் புவர் பட் ப்ரைஸ் நாட் கேம் டவுன். ப்ளீஸ் அனலைஸ். ஸோ இந்த கமெண்ட்லேயே தெரிஞ்சு போச்சு என்எல்சி ரிசல்ட் வந்து ரொம்ப புவராக இருக்குது. இதில் நம்ம இதுக்கப்புறம் இதில் என்ன அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இதனுடைய பாதகம் என்ன விதத்தில் அது வந்து நமக்கு சரியில்லையோ, எந்த விதத்தில் அதை நம்ம வந்து பாசிட்டிவாக பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பண்ண பார்க்குறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். என்எல்சி இந்தியா லிமிடெட் ரிசல்ட் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு அவங்களோட சேல்ஸ் க்ரோத் பார்ப்போம். ஒரு பிஸ்னஸ் வந்து வளருது அப்படின்னா அவங்களோட சேல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ விற்கிறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ விற்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ லாபம். சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பார்க்கணும். அதனால் முதல்ல சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து இந்த குவார்ட்டர் ரிசல்ட் வந்திருக்கு March 24 குவார்ட்டர், அதாவது குவார்ட்டர் 4. குவார்ட்டர் 4ஐயும் குவார்ட்டர் 3யும் கம்பேர் பண்ணுவோம். அப்புறம் குவார்ட்டர் 4ஐயும் போன வருஷத்தோட குவார்ட்டர் 4ஐயும் கம்பேர் பண்ணுவோம். மூன்றாவதாக இந்த ஃபைனான்ஷியல் இயர் எப்படி இருந்துச்சு, போன ஃபைனான்ஷியல் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி வகையில் தான் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சரி, முதல்ல இந்த குவார்ட்டருக்கும் போன குவார்ட்டருக்கும் இருக்க வித்தியாசம் பார்ப்போம். Q4 மார்ச்சில் 3541 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே டிசம்பரில் 3164 கோடி தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க ஒரு 400 கோடி எக்ஸ்ட்ரா சேல்ஸ் நடந்திருக்கு. அதனால் ஒரு 11%, ஒரு 12% கிட்ட அவங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்குது. இந்த இடத்துல சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு க்ரீன். ரெண்டாவது, இந்த குவார்ட்டர் March 24ல் 3541 கோடி பண்ணவங்க போன மார்ச்சில் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து 5134 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ போன வருஷம் Q4 கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருஷம் டிராஸ்டிக்கலாக அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 30% அடி வாங்கியிருக்கு. 1500 கோடி டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்குது. இது நெகட்டிவ். மூன்றாவது, போன ஃபைனான்ஷியல் இயருக்கும் இந்த ஃபைனான்ஷியல் இயருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். March 23ல் 16,000 கோடிக்கு பண்ணவங்க இந்த வருஷம் March 24ல் 13,000 கோடி தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3,000 கோடி நெகட்டிவில் பண்ணியிருக்காங்க, அதாவது லெஸ்ஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ 20% இங்கேயும் டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ கூட்டு கழிச்சு பார்த்திங்கன்னா அவங்க சேல்ஸ் க்ரோத் வந்து இந்த குவார்ட்டரில் மட்டும்தான் போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணுறப்ப ஓரளவுக்கு ஒரு 12% கூட இருக்க ஒழிய, மற்றபடி ஓவராலாக இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்பொழுது 20% மைனஸில் இருக்காங்க. ஸோ சேல்ஸ் 20% டிக்ளைன்ட் கம்பேரிங் டு தி லாஸ்ட் இயர். அதுதான் நம்ம இங்கே சேல்ஸ் க்ரோத்தில் பார்க்கணும். இது ஒன்றே போதுங்க. சேல்ஸ் கம்மியாச்சுன்னா அதை வச்சு எல்லாமே கம்மியாக தானே இருக்கும். சேல்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க ரெவென்யூ கம்மியாக இருக்கும். அவங்க ரெவென்யூ கம்மியாக இருந்தால் அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக இருக்கும். அவங்க ப்ராஃபிட் கம்மியாக இருந்துச்சுன்னா எல்லாமே கம்மியாக இருக்கும். சரிங்களா? இதை வச்சு நம்ம அடுத்தது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த பேராமீட்டர் நம்ம டைரெக்டாக வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்ப்போம், OPM. Q3 டிசம்பர் 23ல் 29% அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு. இந்த குவார்ட்டரில் 9%. இங்கே பாருங்கள், 20% வந்து கம்மியாக இருக்குது. அது ஓவராலாக பார்த்தீங்கன்னா 29 to 9% பயங்கர டிராஸ்டிக்கில் கம்மியாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் வந்து 20%. ஆனால் வந்து 9%, 29%ல் எத்தனை பர்சன்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூடன்னு பாருங்கள். ஓகே, கிட்டத்தட்ட 1/3 தான் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இது வந்து பெரிய நெகட்டிவ். அதேமாரி அவங்களுடைய போன வருஷம் மார்ச் குவார்ட்டரையும் இந்த வருஷம் மார்ச் குவார்ட்டரையும் நம்ம Q4 கம்பேர் பண்ணிங்கனாலும் அதே தான். 24% பண்ணியிருக்காங்க, 9% தான் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து ஓரளவுக்கு இந்த குவார்ட்டர் மாதிரியே பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் இந்த குவார்ட்டரில் ரொம்ப புவர். டிஃப்ரென்ஸ் 15%. போன ஃபைனான்ஷியல் இயரில் 35% அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின். இந்த ஃபைனான்ஷியல் இயரில் டோட்டலாக 27% தான் அவங்களோட ஃபைனான்ஷியல் மார்ஜின். அங்கேயுமே வந்து ஒரு 8 to 9% வந்து டிக்ளைனாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இவங்க வந்து ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகிட்டே இருக்குது வருஷம் அப்படின்றது எனக்கு தெரியுது. இன்னொன்று என்ன பண்ணேன், சரி 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அதாவது March 14 ஃபைனான்ஷியல் இயரில் 32% தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின். இன்றைக்கி 27%. ஸோ 10 இயர்ஸாக கம்பேர் பண்ணிங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போயுமே அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க கிராஜுவலாக வந்து ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இல்லைனா வந்து ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்க மாதிரி எனக்கு தெரியுது அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினில். இதுலேயுமே வந்து இவங்க நெகட்டிவ் தான் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்துட்டோம். சரி, இப்போ நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நெட் ப்ராஃபிட் எல்லா கூட்டி கழிச்சு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதை போன குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா 254 பண்ணவங்க
இந்த குவார்ட்டரில் 114 க்ரோர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 140 கோடி டிஃப்ரென்ஸ் இருக்குது. 55% டிக்ளைன் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணிங்கன்னா. இப்போ இதே போன ஃபைனான்ஷியல் இயரில் 837 க்ரோர் பண்ணவங்க இந்த ஃபைனான்ஷியல் இயரில் 114 க்ரோர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட். கிட்டத்தட்ட 700 கோடியை காணும் ப்ராஃபிட்டில், 86% காணும். இது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அதாவது போன குவார்ட்டரில் மார்ச் குவார்ட்டர்லையும் இந்த குவார்ட்டர் Q4 கம்பேர் பண்ணுறேன். ஃபைனான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணுவோம். இங்கே தான் ஃபைனான்ஷியல் இயரில் பாருங்கள் 1426 கோடி போன வருஷம் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 1868 கோடி பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்கள், இது வரைக்கும் எல்லாமே நெகட்டிவாக இருந்துச்சு. ஆனால் நெட் ப்ராஃபிட் மொத்தம் 400 கோடி போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப கூட இருக்குது, 30% கூட இருக்குது. இதனால் EPS வந்து earning per share வந்து 10 ரூபாயிலேருந்து 13 ரூபா கிட்ட போயிருக்கு. சரிங்களா? இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன் வந்து இது மட்டும் பச்சையாக இருக்குது பார்க்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், 10 இயர்ஸ் நான் கம்பேர் பண்ணேன். 2014 1500 கோடி, இப்போ 1800 கோடி, அதே 24%. இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, இப்போ 10 வருஷத்தில் 24% தான் உங்களுக்கு மாறி வந்திருக்கு அப்படின்னா, ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 2.5% அவங்க வந்து க்ரோ ஆகிறாங்க இந்த பகுதியில் நெட் ப்ராஃபிட்டில் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா இதுதான். இது எப்படி 442 கோடி வந்து போன ஃபைனான்ஷியலோட அதிகமாக வந்துச்சு? எல்லாமே மைனஸில் இருக்கப்போ இது மட்டும் இப்படி ப்ளஸ்ஸாக இருக்குது. இதான சந்தேகம்? வாங்க பார்த்தலாம், ஸ்க்ரீனரில் டைரெக்டாக பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஷியரில் மார்ச் 24 உங்களுக்கு எல்லாமே கம்மியாக இருக்குது கம்பேர் பண்ணுறப்ப. இந்த இடம் மட்டும் பாருங்கள், போன வருஷம் -845 க்ரோர்ஸ் அதர் இன்கமில் இருந்துச்சு. இந்த வருஷம் 2020 கோடி வந்து அதர் இன்கமில் வந்திருக்கு. அதாவது என்னென்ன அதர் இன்கம்னா, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல தொழில், அதுலேருந்து வராமல் வேறு எங்கேயோ இருந்து வர இன்கம், அதான் 2000 கோடி. ஸோ இதை ஆட் பண்ணலைன்னா கோவிந்தா, இதை ஆட் பண்ணலைன்னா இது மைனஸில் போயிருக்கும், இல்லைனா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் அவங்க ஆட் பண்ணி இவங்க ஜாஸ்தியாக காட்டியிருக்க மாதிரி தெரியுது. இதுவுமே இவங்க நெகட்டிவ் பாயிண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனரில். ஏர்னிங்ஸ் இன்க்ளூடட் another income ஆஃப் rupees 2020 crores. ஸோ இதுதான் வந்து இந்த வருஷத்துக்கு ப்ராஃபிட்க்கு காட்டுறதுக்கான காரணம். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து உங்களுக்கு கூட்டி காட்டியிருக்கு. 2000 கோடி ஆட் பண்ணியும் இவங்க 1800 கோடி தான் வந்து ப்ராஃபிட் காட்டியிருக்காங்கன்னா அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு புவர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நெட் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தான் ஓவராலாக. என்ன தான் இது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ப்ராபப்ளி இதை பற்றி நம்ம சார்ட்டில் பேசுவோம். ரைட், இது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாக் இல்லையா? எதுக்காக வச்சுருப்பாங்க? சரி விடுங்க, வளர்ச்சி இல்லைன்னா பரவாயில்ல, டிவிடெண்ட் வரும்ல, அதுக்காக சில பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்காக அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். டிவிடெண்ட் பே அவுட் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நாங்கள் கம்பேர் பண்ணேன். போன வருஷம் 35% கொடுத்துருக்காங்க, இந்த வருஷம் 22%. ஸோ கம்பேர் பண்ணிங்கன்னா ஷார்ப் டிக்ளைன் பை 13%. அடுத்தது ப்ரொமோட்டர் ஹோல்டிங். இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப முக்கியம். இதுவுமே நெகட்டிவ் பாயிண்ட் எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா போன வருஷம் 79.2% இருந்தது ப்ரொமோட்டர்ஸ். கவர்மெண்ட் ஸ்டாக்னா ப்ரொமோட்டர் யாருங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ப்ரொமோட்டர். அவங்க தான் அவுட்டு தான் இருக்கும் அந்த ஸ்டாக். 79% இருந்தது, இப்போ 72% ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 7% வந்து மைனஸ் ஆகிருக்கு. என்ன அர்த்தம் தெரியல. கவர்மெண்ட் வந்து 7% வந்து தனியாருக்கு விற்றுட்டாங்களா? அதாவது கவர்மெண்ட் இதெல்லாம் டைல்யூட் பண்ணுறாங்களே, அதில் வந்து 7% வந்து கவர்மெண்ட் கையில் வந்து வெளியில் போயிடுச்சு. இந்த 7% எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் போல் எஃப்ஐஎஸ்ட்டை கொஞ்சமும் டிஐஎஸ்ட்டை கொஞ்சமும் போயிருக்கு. அது நம்ம ஸ்க்ரீனரில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ப்ரமோட்டர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 79% வச்சுருந்தவங்க இந்த வருஷம் 7% கம்மியாக்கிட்டாங்க. இந்த 7% எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் கிட்ட பாருங்கள், 1%லேருந்து 2, இங்கே ஒரு 1% ஆட் ஆகிருக்கு, மீதி 5% இங்கே ஆட் ஆகிருக்கு டிஏஎஸ். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் பை பண்ணியிருக்காங்க. இங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பப்ளிக்கிட்ட ஒரு 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ புட் டுகெதர் இந்த 7%ம் மெஜாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் பைஸ்க்கு தான் போயிருக்கு. சரி, இதனால் நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கையில் இருக்கிற வரைக்கும் அவங்க டிசைட் பண்ணுவாங்க, அவங்க ப்ராஃபிட்டில் இருந்தது. இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் பண்ணால் ப்ரைவேட்டில் போகும். எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் வந்து வச்சுருக்காங்க, எவ்வளோ நாளைக்கு வச்சுருப்பாங்க? அவங்க வாங்குவாங்க, விற்பாங்க, வாலட்டிலிட்டியும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள் 21 இந்த வருஷத்துலேருந்து பாருங்கள் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் டைல்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மியாக இருக்குது. பட் ஆனாலும் 50% மேலே இருந்தால் குட் தான். பட் கவர்மெண்ட் ஸ்டாக்குக்கு வந்து ஏன் கம்மி பண்ணுறாங்கன்னா பாலிசி, ஏதாவது பாலிசி இருக்கும், அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி எதாவது இருக்கும். நம்ம பொலிட்டிக்கலுக்குள்ளே போகணும்னா பட் நமக்கு தெரிஞ்ச வேண்டியதுன்னா இந்த ஒரு 7% கம்மியாக இருக்குது. இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அடுத்தது
டெட்டார் டேஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். தெரியலன்னா சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு பொருளை விற்கிறோம், கடன் கொடுக்குறோம். எப்பயுமே ஒரு பொருளை விற்கிறவங்க வந்து கையில் காசு கொடுத்துவாங்க. அதான் ரீட்டெயில் ஸ்டோரில் தான் நடக்கும். ஒரு பிஸ்னஸ்லலாம் அப்படி பொருளை கொடுத்தோன்னே காசு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பேமெண்ட் டேர்ம் இருக்கும். 30 டேஸ், 60 டேஸ், 90 டேஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அவங்க பணத்தை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த டெட்டார் டேஸ். ஓகே, நமக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க எவ்வளோ சீக்கிரம் பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டெட்டார் டேஸ். இது ரொம்ப முக்கியம். இது கம்மியாக இருந்தால் நல்லது, நிறைய ஜாஸ்தியாக இருந்தால் நல்லதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 30 நாளுக்குள்ளே பணம் வந்துச்சுன்னா, நான் அடுத்த அந்த பணத்தை போட்டு நான் திரும்ப என்னோடய பிஸ்னஸை வளர்க்குவேன். பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா புரியும். ஓகே, இது ரொம்ப முக்கியம். பணம் வந்து ரொட்டேஷனுக்கு தேவைப்படும். நான் ஒருத்தருக்கு பணத்தை விற்றுட்டு 2 மாதம் 3 மாதமாக பணம் வரலைன்னா நான் எப்படி அடுத்த பிஸ்னஸ் பண்ண முடியும்? ஒரு 10 பேர் அது மாதிரி என்ன ஏமாத்துனாங்கன்னா கஷ்டம் இல்லையா? ஸோ இப்போ டெட்டார் டேஸ் வந்து கம்மியாக இருக்கணும் ஒரு பிஸ்னஸ்க்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, போன ஃபைனான்ஷியல் இயரில் 96 நாள், எவ்ரி 96 டேஸ் ஆவரேஜாக வந்து பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்துச்சு கலெக்ஷன். இப்போ 106 நாளாக இருக்குது. கிட்டத்தட்ட 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ முன்னாடி 96 டேஸில் அவங்க பணத்தை ரெக்கவர் பண்ணவங்க இப்போ 106 நாள் ஆகுது. ஸோ இங்கேயுமே வந்து கலெக்ஷன்ஸில் ஒரு தொய்வு இருக்குது. பணம் சீக்கிரம் உள்ளே வரல. கேஷ் இன்ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது. டிலே ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். கம்மியில் டிலே ஆகிட்டுருக்கு. அப்போ அதுவுமே வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு நல்ல சைன் கிடையாது. இங்கேயுமே இவங்க நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஓவராலாக என்எல்சி இஸ் நாட் பர்ஃபார்மிங் வெல். சரிங்களா? இப்போ அடுத்தது எதுவும் நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம். சார்ட்டில் பேசிவிட்டு கடைசியாக கன்க்ளூஷனுக்கு வருவோம். என்எல்சி இந்தியாவோட சார்ட்டில் இருக்கும் டெய்லி சார்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 200 ரேஞ்சில் தான் அதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது, ஒரு மேஜர் சப்போர்ட். இங்கே வந்து 212 இது ஒரு சப்போர்ட். சரிங்களா? இது ரெண்டுக்குள்ளே தான் ஃப்ளோட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. கீழே வந்துச்சுன்னா மேலே அதனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 260. ஸோ எப்படி பார்த்தாலும் டிசம்பர்லேருந்து இந்த 5 மாதத்துக்கு இந்த 200 to 260 ரேஞ்சில் தான் இது ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. இது மார்க்கெட் சைட்வேஸில் போயிட்டுருக்கு. நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தா தெரியும். இங்கேருந்து நல்லா ஏறின மார்க்கெட் இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட போன மார்ச்லேருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் நல்லா ரேலி. இந்த டிசம்பருக்கு அப்புறம் சைட்வேஸில் போகுது மார்க்கெட். இப்படி போயிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து இது கீழே வரலாம், இல்லை மேலே போகலாம். அது இப்போ தெரியாது. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா, கிட்டத்தட்ட மார்ச் ரிசல்ட் வரப்போய் பார்ப்போம். ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏப்ரல்லேருந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கு. கொஞ்சம் ரிசல்ட் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கம்மி பண்ணியிருக்கலாம். கரெக்டாக இந்த சப்போர்ட் நான் சொன்ன பாருங்கள், 212, 200, 212 இந்த 10 ரூபா கேப்பில் தான் இது வந்து சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குதுக்கு. ஸோ 212 வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. இந்த இடத்துல தான் நம்ம நண்பர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்காரு, ரிசல்ட் கம்மி, இந்த இடத்துல ரிசல்ட் வந்திருக்கும், ரிசல்ட் கம்மியாக இருக்கே, ஏன் வந்து ஸ்டாக் இன்னும் கீழே இறங்கல அப்படின்னு கேட்டிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் ஏன் மேலே போகுது அப்படின்னு. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குங்க. ரிசல்ட் நிறையா நல்லா இருக்கும் பொழுது ஸ்டாக் கீழே இறங்குது, ரிசல்ட் புவராக இருக்கும் பொழுது ஸ்டாக் மேலே போகுது. இது நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் ஓகே. பட் நம்ம பார்ப்போம் என்னென்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் இப்போ ஜென்ரலாக பார்ப்போம். ரிசல்ட் வரும்பொழுது இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்கு வந்ததுனால பவுன்ஸ் பேக் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் இங்கே வந்து பையர்ஸ் இருந்திருப்பாங்க. அது முதல் காரணமாக இருக்கும். சரிங்களா? இந்த ரிசல்ட் வந்து புவராக வந்ததுன்னா சில ட்ராப் கூட இருக்கும். இதில் நமக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிறது வந்து பொய்யா இருக்கலாம், இல்லை உண்மையாக இருக்கலாம், நமக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம். எப்படி ரிசல்ட் கம்மியாக இருக்குது, இங்கே சப்போர்ட் லெவலில் இருக்குது, ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குது சார்ட்டு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, ஏற்கனவே கீழே வாங்கி வச்சுருக்கவங்க ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் மார்க்கெட்டை ஏற்றி விடலாம். அவங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது ஒரு ஸ்லாண்டிங் லைன். இந்த லைன் கீழே தான், இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இது ட்ரேட் ஆகும். அது அவங்களுக்கு தெரியும். பொதுவாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு லைன் வரையும் பொழுதே அடுத்தது எங்கே போகும்னு தெரியும். ஸோ இப்போ நான் வரைஞ்சதில் கீழே இங்கே வந்துட்டு திரும்ப இங்கே தான் போகும். இந்த ப்ளூ லைனை உடைச்சா தான் இது மேலே போகும். உடச்சி மேலே போனாலும் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதையும் மீறி போனால் தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இப்போதைக்கு இந்த ட்ரையாங்கிள்குள்ளே வரும், இதை உடைச்சாலும் இந்த பாக்ஸ்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அவங்க இங்கே ட்ராப் பண்ணுறதுக்காக ஏற்றி விட்ருக்கலாம் மார்க்கெட்டை. ஸோ இந்த இடத்துக்கு வந்தோடனே செல் ஆஃப் வந்திருக்கும், கடன் இறங்கிட்டுருக்கு. இப்போ ரிசல்ட் எல்லாருக்கும் பேச ஆரம்பித்ததுனால இங்கே இறங்குது. இங்கே ப்ராஃபிட் பண்ணுறவங்களும் கொஞ்சம் மார்க்கெட்டை ஏற்றி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி கூட நம்ம இதை வந்து இன்டர்ப்ரெட் பண்ணலாம். பட் இது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு நமக்கு தெரியாது. சரி, இப்போ நம்ம டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஹையை விட இந்த ஹை கம்மியாக இருக்குது, லோ ஹைஸ். ஸோ இந்த லோ ஹை ஃபார்ம் பண்ணும்பொழுது இது திரும்ப கீழே வந்துட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல திரும்ப வந்தாலுமே இங்கே சப்போர்ட் எடுத்து திரும்பி இந்த ப்ளூ லைனுக்குள்ளே தான் வரும். இதே மாதிரியே ஒரு பேட்டர்ன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும்.
இங்கே தொட்ட மாதிரி திரும்பவும் இங்கே எங்கேயாவது மார்க்கெட் வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ளூ லைனை உடைச்சா மட்டும்தான் இது மேலே போகும். பட் ஆனாலும் நம்ம என்ன இதில் கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, இந்த ரிசல்ட்டை கன்சிடர் பண்ணி இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த சப்போர்ட்டுக்கு திரும்பி வரும். அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் இந்த லாஸ் பெருசாக இருக்கிறதுனால இன்னொன்று 2 காரணங்கள், எலெக்ஷன் ரிசல்ட், 2வது இந்த மந்தோட எக்ஸ்பைரி, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ரொம்ப கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இன்னொன்று டிவிடெண்ட் எதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி இந்த இடத்துக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. இங்கே சப்போர்ட் எடுத்த மாதிரி உங்களுக்கு இங்கேயே சப்போர்ட் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 200 to 212 வந்துச்சுன்னா ஒரு பை ஜோனாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஃபார் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட். ஓகே, ஒரு லாங் டேர்முக்கு முன்னாடியே என்எல்சி வச்சுருக்கவங்க வச்சே இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இனிமேல் தான் நான் லாங் டேர்முக்கு வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் இஷ்டம். ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜோன் ஒரு நல்ல ஜோன் 212 to 200 இதுக்குள்ளே வந்துச்சுன்னா வாங்கிட்டு ஒரு 230, 240 அதுமாதிரி ஒரு 15 to 20% நம்ம இந்த ஸ்டாக்கில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஷார்ட் டேர்முக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்னுடைய கெஸ் படி இதனால தான் இது மார்க்கெட் லைட்டாக ஏறி இறங்கியிருக்கும். இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுறதுக்காக மேலே போயிட்டு கீழே இறங்கியிருக்கும். அது மார்க்கெட் போகிற போக்கில் இப்படி தான் போகும். அந்த வகையில் கூட இது மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 சான்சஸ் இருக்குது. நம்ம நேயர் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வருங்காலத்தில் இது கொஞ்சம் கீழே தான் இருக்கும். இருந்தாலும் இது டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் லைட்டாக நான் எனக்கு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்னால் சொன்னால் லைட்டாக திரும்பி ஒரு லைட்டாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ரிவர்ஸ் இந்த இடத்துல நடக்கலாம். 220 இல்லைனா 212க்கு நடக்கலாம் அப்படின்றது என்னோடய கணிப்பு. ஸோ நம்ம சார்ட் பார்த்துட்டோம். இப்போ ஓவராலாக ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு சம்மரி: சேல்ஸ் growth நெகட்டிவ், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நெகட்டிவ், நெட் ப்ராஃபிட் நெகட்டிவ், டிவிடெண்டும் நெகட்டிவ் தான், டெட்டார் டேஸும் கம்மியாக இருக்குது, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மியாக இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் நான் ஆம்பரில் கொடுத்துருக்கேன், ரெட்டில் கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஈவன் தட்ஸ் கம்மிங் டவுன், சப்போர்ட்டை நோக்கி வர்றதுனால ஒரு ஷார்ட் டேர்முக்கு இதில் ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக நம்ம இது கொடுக்குறோம். இது மாறலாம், நாளைக்கு திரும்ப ரெட் ஆகலாம், க்ரீன் ஆகலாம். அதனால் இது வேரியபிள். இந்த நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இது டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி டேட்டுக்கு இது ஒரு ஆம்பர் கன்சிடர் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு அது கீழே வரும் பட்சத்தில் 200 to 212 கீழே வந்துச்சுன்னா கொஞ்சம் வாங்கிட்டு ஒரு 240, 250க்கு ஒரு 1 or 2 monthsக்குள்ளே ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தாங்க என்எல்சி என்னுடைய பார்வையில். உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்ன நேயர்களே, இந்த கண்டு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். குட் பை.